சென்னையில் உள்ள 140க்கும் மேற்பட்ட குதிரைகளுக்கு பரிசோதனை நடத்த கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பிளான்டர்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட குதிரைகள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இவ்வாறாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 140 குதிரைகளுக்கு பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். குதிரைகளுக்கு பரவக்கூடிய கிளாண்டஸ் நோய் தொற்று என்பது தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக சென்னையில் கிளாண்டஸ் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு ஒரு குதிரை என்பது உயிரிழந்திருப்பதாகவும் மனிதர்களுக்கும் இது பரவும் அபாயமான நோய் என்பது தமிழகம் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் மேற்கொள்வதற்கு குறிப்பாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 140க்கும் மேற்பட்ட குதிரைகளுக்கு பரிசோதனை நடத்தவும் மாநகராட்சிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குதிரையுடன் இருந்த அனைத்து குதிரைகளையும் தனிமைப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கர்நாடகாவில் இந்த பாதிப்பு தொடர்ந்து வருவதை தொடர்ந்து தமிழகத்திலும் குதிரை சவாரிக்கு கடும் கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கிளாண்டஸ் என்பது குதிரை, கழுதை, அதே போல குதிரை போன்ற பல்வேறு வகையான விலங்குகளுக்கு தாக்கக்கூடிய நோய்களாக கருதப்படுகிறது. இதனால்தான் சென்னையில் உடல்நலக்குறைவால் பலவீனமடைந்த குதிரை அதன் உரிமையாளர் மறியல் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அந்த குதிரை பரிசோதித்த மருத்துவர்கள் அதன் உடலில் பல இடங்களில் புண்கள், அதே போல வீங்கிய கடிகள், அதே போல கடுமையான சிதை சுருக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து கிளாண்டஸ் நோய் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மத்திய அரசின் NCAR ரிசர்ச் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரிகளை வைத்து பல்வேறு கட்ட பரிசோதனைகளில் கிளாண்டஸ் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதனையடுத்து தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அவசர அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குதிரையுடன் இருந்த அனைத்து குதிரைகளையும் உடனடியாக தனிமைப்படுத்த வேண்டும். அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளிலும் பரிசோதனை நடத்த வேண்டும். நோய் பரவல் கட்டுப்படுத்த கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரத்தை தற்போது முதன்மையாக கையாளுவதாக கால்நடைத்துறை சார்பாக துறை அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கால்நடை நல வாரியம் அடிப்படையில் இது இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 140 குதிரைகள் என்பது மாதிரிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரையிலும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நோய் கட்டுப்பாடு நடவடிக்கை முழுமையாக கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மத்திய கால்நடை ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தரப்பில் சுகாதாரம் மற்றும் கிருமிநாசினி தெளிப்பது போன்ற துணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டாலும் நோய் மேலாண்மையின் பிரதான பொறுப்பு என்பது கால்நடை பராமரிப்புத்துறை கையில் தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிளாண்டஸ் நோய் பரவல் காரணமாக பொதுமக்கள், குறிப்பாக குதிரைகள் அதிகமாக பராமரிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட விலங்குகளை தொடாமல் உடனடியாக கால்நடை மருத்துவமனைகளுக்கு தகவல் தெரிவிக்கவும் வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குதிரை வழக்கமான நடைமுறைகளின்படி அறிவுறுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.